அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உழவர் சாரலுடைய சமையல் பகுதியில் நாம் பார்க்க போகிறது கம்பு தோசை. கம்பில் தோசை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட கம்பு சாப்பிட்டா என்னென்ன பலன் இருக்குது, கம்பில் என்னென்ன சத்து இருக்குது, யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் அளவாக சாப்பிட்லாம், எந்த விதத்துலலாம் சாப்பிட்லாம், இந்த கம்பு தோசை இல்லை கம்பை எந்த முறையில் சாப்பிட்டாலும் அதோடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம உழவர் சாரலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய உழவர் சாரலில் கிவ் அவே கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம கம்பு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் கம்பு தோசை செய்கிறதுக்கு நான் எப்பயுமே வெங்காயம் வதக்கி அந்த மாவில் கலந்து செய்வேன். அப்போ அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு நான் கொஞ்சம் வானலில் கடுகு தாளித்து பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நசுக்கியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கலாம். எடுத்து இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி வதக்குவீங்களோ அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதேமாதிரி உப்பு அதிகமாக போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம மாவில் உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். அதனால் கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க, வதக்கிக்கணும். அது வதங்கிறதுக்குள்ளே நான் கம்பை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது இந்த கம்பை மேலே தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். தோல் நீக்கின கம்பை நான் மிக்சியில் போட்டு நல்லா மாவாக எடுத்துக்கிறேன். இது நீங்கள் மிக்சியில் போட்டு ஓட்டும் போது ரொம்ப மழைன்னு ஓட்ட வேணாம், கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். அந்த சைஸ்லேயே அதுக்கு ரொம்ப குறப்பு வேணாம், கொஞ்சம் குறப்பாக இருக்க மாதிரி ஓட்டிக்கோங்க. வெங்காயம் வதங்கினே கொஞ்சம் கருவேப்பிலை, உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ கையில் கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தது, அது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய கருவேப்பிலை புதினா இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம். வதங்கிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறணும். அதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சிக்கலாம். கம்பை பொடி பண்ணியிருக்க அந்த கம்பை 1 கப்பு கம்பு அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு, நம்ம ஆல்ரெடி தோசை மாவு ஆட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு, இட்லி மாவு, தோசை மாவு இதில் வேணால் கலந்துக்கலாம். 1.5 கப்பு கம்புக்கு 1 கப்பு தோசை மாவு, இல்லை 1 கப்புக்கு 1 கப்பு தோசை மாவு கலந்துக்கலாம். உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, எது பிடிக்குமோ அதை கலந்துக்கலாம். உங்களுக்கு கம்பு நல்ல அந்த மணமும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு நான் இட்லி மாவில் ஆல்ரெடி போடலை, அதனால் அதுக்கும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் இட்லி மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா கம்புக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருப்போம். அதனால் உப்பு மட்டும் கான்ஷியஸாக போடணும், இல்லைனா உப்பு கறிக்கும் இல்லையா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வெங்காயம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த மாவு போடும்போதே கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B2, விட்டமின் E, B1, B12 எல்லாமே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட், அயன், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், பொட்டாசியம், குரோமியம், ஜிங்க், சோடியம், இப்படி இவ்வளோ சத்து நிறைந்த ஒரு தானியம் தான் இந்த கம்பு. யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு வலி இருக்கா, புற்றுநோய் பிரச்சனை இருக்கா, இல்லை புற்றுநோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும், இருதய நோய், நீரிழிவு பிரச்சனை, அல்சீமர் மறதி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த கம்பை சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு 3-4 நாள் கம்பை ஒரு வேளை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது நீங்கள் காலையோ இல்லை இரவோ எதா வேணால் எடுத்துக்கலாம். இல்லை மதியத்தில் கம்பஞ்சோறாக சாப்பிட்லாம், கம்பை களியாக சாப்பிட்லாம், கம்பை இட்லி ஊற்றி சாப்பிட்லாம், கம்பை இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் இந்த வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் கொஞ்சம் காய்கறி வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு இதெல்லாம் துருவி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். துருவி வதக்கி சேர்த்துக்கலாம். நான் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்க்குறேன். இதை அந்த மாவில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாகும். தோசை ஊற்றுறதுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் இல்லையா, அதனால் கட்டியாக இருந்தால் தோசை நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் திட்டமாக தோசை பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ரெஸ்ட்டில் வைங்க. அதிகபட்சமாக நீங்கள் 1/2 hour வைக்கலாம், ஒரு 15 minutes மினிமம் கண்டிப்பாக ரெஸ்ட்டில் வைங்க. இது பாருங்கள், இப்போ நம்ம கலக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாகுது பாருங்கள். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 1/2 hour வந்து ரெஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட கம்பை வந்து இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு இம்யூன் பவர் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இம்யூன் பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த கம்பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக உணவில் வந்து வாரத்தில் 4 நாள் இதை ஒரு உணவாக எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மி, வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரவு டைமில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும். அதனால நீங்கள் அதிகமாக பசிக்காது உங்களுக்கு, நீங்கள் மறுபடியும் சாப்பிட மாட்டீங்க. சுகர் வந்து அப்நார்மலாக இருக்குது, சுகரை கண்ட்ரோல் பண்ணால் கம்மங்களி, கம்மங்கூழ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு கம்மை வந்து களியாக எப்படி செய்கிறதுன்றதும் இல்லை கூழாக எப்படி செய்கிறதுன்றதும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா நீங்களும் வந்து இந்த கம்பை வந்து எடுத்துக்கலாம். ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு உடலுடைய அந்த வெப்பத்தை வந்து இது வந்து குறைக்கும். உடல் வெப்பத்தை குறைக்கும் போது உங்களுக்கு பாடி ஹீட் கம்மியானாலே நார்மலாக ஃபர்டிலிட்டியில் இருக்க பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து உங்களுடைய ஃபுட்டில், உங்கள் டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க கம்பை. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது, இல்லை பித்தப்பையில் பிரச்சனை இருக்குது, உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் டிசார்டர் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் இதை வந்து கம்மியாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. கொஞ்சம் உங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கோங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக 3 to 4 நாள் வந்து உங்களுடைய உணவில் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இந்த கம்பு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இந்த காலத்தில் இருக்க உணவு பழக்கங்களில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு உணவு இது. அப்போ தான் வந்து நம்மளோட ஹெல்த்தியாக வந்து நம்மளை பார்த்துக்க முடியும். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்பு உங்களுடைய உணவாக சேர்த்துக்கோங்க. கம்புலே 2 விதம் இருக்குது, நாட்டு கம்பு இருக்குது, ஹைப்ரிட் கம்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா நாட்டு கம்பு பயன்படுத்துங்க, முடியாத பட்சத்தில் கிடைக்கிற கம்பை பயன்படுத்தி உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.